அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பன். இதை இஃப்தாருக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டும் சேர்த்துக்கணும். எப்போவுமே ஈஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லா புது ஈஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா புது ஈஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டையும் சேர்த்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இன்னுமே நல்லா ஸ்பாஞ்சியாக நம்மளோட சிக்கன் பன் வாரத்துக்காகத்தான் முட்டை உடைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கையால் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான டோவாக நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். டோவை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா நம்ம சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கணும். இப்போ தான் நம்மளோட பன் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அதோட நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ இஃப்தார் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மாவு பிசைகிறப்போ கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான டோவாக கிடைக்கும். மாவு இப்போ நான் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா தடவிட்டு இதை மூடி வச்சு நல்லா மாவு வந்து டபுள் ஆகி கிடைக்கும் வரைக்கும் வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் வச்சாலே நல்லா இது பொங்கி வந்துடும். இப்போ சிக்கன் பன்னுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் செய்யலாம் வாங்க. ஒரு ஃப்ரை பேனில் 300 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஃப்ரை பேனில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த தண்ணியிலேயே இது கொஞ்சம் அப்படியே குக் ஆகட்டும். 2 to 3 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணியிருந்தேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா குக் ஆகி அதோட நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நம்ம சேர்க்குறதால நம்மளோட சிக்கன் பன்னில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் பன்னுக்கு இந்த மிளகுத்தூள் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினோம்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ குக் பண்ணிவிட்டு பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சிக்கனுமே ரெடி ஆகிட்டு இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். செஞ்சு வச்சிருக்கிற சிக்கனை இன்னுமே டேஸ்ட்டாக செஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதில் மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும், பன்னு சாண்ட்விச் இந்த மாதிரி சாப்பிடும்போது வெங்காயம் கடிப்படுறது ரொம்பவே பிடிக்கும்னா இன்னுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எது செஞ்சாலும் வெங்காயம் கியூக்கம்பர் எல்லாம் சேர்த்து தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி கியூக்கம்பர் இருக்கல, அதனால் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு மயூனஸ் அண்ட் கெச்சப் சேர்த்துக்கோங்க. நான் மயூனஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருப்பேன். அதோட கெச்சப்பும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே ஒரு டேஸ்டியான சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக வேணும்னா அதோட கொஞ்சமாக மொசரல்லா சீஸும் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நம்மளோட சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு ஸோ இதில் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். கியூக்கம்பரு, பிப்பிஞ்சா, இல்லைன்னா கேரட், கோவா, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மாவுமே நல்லா பொங்கிருக்கு. இன்றைக்கி நான் 4 பன் தான் செஞ்சுக்க போகிறேன். ஸோ நீங்கள் 4 சமனான பகுதியாக போல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு போல்ஸையுமே எடுத்து நல்லா மாவு தூவி அதை நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. விரித்து எடுத்துட்டு நம்மளோட சிக்கன் ஃபில்லிங்கை வச்சு ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளோட சிக்கன் பன் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ஷேப்பில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீளமாக நல்லா விரித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவு நான் விரித்து எடுத்துட்டேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க. அதோட இன்றைக்கி நான் மொசரல்லா சீஸுமே வச்சுக்க போகிறேன். ஸோ பன்னு ரொம்ப சீஸியாக டேஸ்டியாக இருக்கின்றதால ஸோ மொசரல்லா சீஸையும் வச்சு 2 சைட்டையும் மடிச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் பன்னை ஓவன் இல்லாமலேயே நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். எப்போவும் போல தான் கடாயை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஒரு பிளேட்டில் பன்னை வச்சு அப்படியே நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பன்னு ஓவன் இல்லாமலேயே பேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பேக் பண்ண போகிற ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் பூசிட்டு அதில் பன்னை இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அடுக்கி எடுத்துக்கோங்க. 4 பன்னையுமே சரியாக ஒரே அளவுகளில் செஞ்சிங்கன்னா பெருசு சின்னனாகாமல் எல்லாமே சம அளவில் இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சது ஒரு சிலது 2 பெருசாகவும் 2 சின்னதாகவும் ஆகிட்டு. ஸோ எடுக்கிற மாவோட அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு 4 பன்னுமே கரெக்டான அளவுகளில் வரும். எல்லா பன்னையுமே ரெடி பண்ணி அப்படியே ஒரு 50 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க மூடி வச்சு. இன்றைக்கி நான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இஃப்தாருக்கு டைம் ஆகிட்டு. ஸோ அதனால் நான் அப்படியே ஒரு எக்கை பீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் ப்ரஷ் வச்சு நல்லா பூசி விட்டுருங்க. அப்போ தான் மேலுக்கு பன்னில் நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் எக் வாஷுக்கு பதிலாக மில்க் வாஷ் கூட மேலால் பூசிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களோட வீட்டில் என்ன இருக்குதோ எள்ளு இல்லைன்னா கரிஞ்சீரகம் எது இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு இனிமே அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி எள்ளு தான் தூவிக்க போகிறேன். எள்ளை தூவிட்டு 180 பாகையில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் பன் ரெடி ஆகிடும். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம நிறைய மொசரல்லா சீஸுமே வச்சுருக்கேன். இந்த பன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சீஸியாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் இஃப்தாருக்கு ரொம்ப அவசரமாக செஞ்சுருந்தேன். அதை வீடியோவாகவும் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோசனமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேக் ஆகிட்டு நம்மளோட பன் இதை எடுத்து ஒரு 50 மினிட்ஸ் ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு எடுத்தோம்னா பன்னு கொஞ்சம் கூட பியாமல் வரும். யாருக்கு டைம் ஆகினத்தால் சூட்டோடையே தான் பன்னை கலட்டி நான் பிச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள் எந்தளவு சீஸியாக க்ரீமியாக உள்ளுக்கு இருக்குன்னு. ஸோ நோன்பு திறக்கிறதே கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட நம்மளோட சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பாய்.